பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா, கல்வித்தாய் அம்மா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பூம்புகாரிலே நடைபெறுகின்ற இந்த மகளிர் உரிமை காப்பு மாநாடு இன்றைக்கு வங்க கடலலையா அல்லது வன்னிய மகளிருடைய கடலலையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பதிகாரத்திலே ஆயிரத்திலே பாடுகின்ற அந்த பாடல் இயற்கை வழிபாட்டை வலியுறுத்துகின்ற பாடல். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று பாயிரத்திலே வரும் பாடல் வரிகளைப் போல இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு மாமழையே இன்றைக்கு நம்மை வாழ்த்தி இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு அது ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மற்றவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பெண்களை அடிமைப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக ஐயா அரை நூற்றாண்டு காலமாக எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான திருமணங்களை ஐயா நடத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு திருமணத்திலேயும் அவர் பேசுகிற பொழுது வரதட்சணையை ஆண்கள் வாங்கக்கூடாது, அதற்கு பதிலாக சொத்திலே பங்கு தர வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்கள் அந்த ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சியிலேயும் சொல்லுவார்கள். பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், தலையிலே பெரிய கல்லை தூக்கி போடுகிறோம் என்று சொல்லுங்கள் தைரியமாக என்று ஐயா அவர்கள் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டி சொல்லுவார்கள். ஐயா அவர்கள் இதை பல்வேறு திருமணங்களிலே பேசியதற்கு 80களிலே இருந்து ஐயா பேசி வந்திருக்கிறார். அதன் பின்னாலேதான் 89லே திமுக ஆட்சியிலே சொத்திலே பெண்களுக்கு பங்கு தர வேண்டும் என்று சட்டம் இயற்றினார்கள் என்றால் அதற்கு ஐயாதான் முழு பொறுப்பு என்பதை இந்த வெற்றிக்கு இந்த மகளிர் மாநாட்டிலே அந்த செய்தியை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லி, கரிகார் பெருவளத்தான் கல்லணை கட்டினான். சோழ சாம்ராஜ்யத்திலே மிகப்பெரிய பேரரசாக திகழ்ந்தது ராஜராஜ சோழனுக்கு பின்னாலே வந்தவர்கள். ராஜராஜ சோழன் தஞ்சையிலே பெரிய கோயிலை கட்டினான். அவனது பிள்ளை ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்திலே அந்த கோயிலை கட்டினான். அப்பொழுது கோயிலை கட்டிய பொழுது எல்லோரும் சொன்னார்கள் தஞ்சை பெரிய கோயிலை விட. ஏனென்றால் ராஜேந்திர சோழன் 32 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்தவன் என்ற காரணத்தினாலே கங்கை வென்றான், கடாரம் வென்றான் என்று தென்கிழக்காசிய நாடுகளை எல்லாம் வென்றெடுத்தான் என்ற காரணத்தினாலே அவர்கள் என்ன சொன்னார்கள், தஞ்சை பெரிய கோயிலை விட ராஜேந்திர சோழன் கட்டுகின்ற கோயில் பெரிய கோயிலாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்பொழுது ராஜேந்திர சோழன் சொன்னான், ராசராசனுடைய மகன் சொன்னான். மகன் அன்றைக்கு என்ன சொன்னான் தெரியுமா? இந்த பெரிய கோயில் பண்பாட்டு சிகரமாக என்னென்றைக்கும் இருக்கும். எனக்கு பின்னாலே வரக்கூடிய அரசர்கள் என்னை விட மிக அதிகமாக வெற்றிகளை குவிக்கலாம். ஆனால் தஞ்சை பெரிய கோயிலை விட கங்கை கொண்ட சோழபுரம் சிறிய கோயிலாக இருந்தால்தான் அது என் தந்தைக்கும் பெருமை, எனக்கும் பெருமை என்று சொன்னான். அந்த வரலாறு மீண்டும் திரும்பும் என்று நான் நம்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், என் மகள் தாமரை இந்த பூம்புகார் முதல் மாநாட்டில் மிக சிறப்பாக பேசியவர். அவர்கள் ஐயாவை பார்த்த பொழுது சொன்னார்கள், ஐயா நதியை தேடி கடல் போவதில்லை, கடலை தேடித்தான் நதிகள் வர வேண்டும். நிச்சயமாக உங்களை தேடி நதிகளைப் போல நீங்கள் கடல் அல்ல, மிகப்பெரிய பெருங்கடல். எனவே உங்களை தேடி நதிகள் வந்துதான் சேர வேண்டும் என்று எடுத்து சொன்னார்கள். அதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்தி இன்றைக்கு நம்முடைய ஐயா அவர்கள், நம்முடைய அம்மா அவர்கள் அந்த மராட்டிய மண்ணிலே பெண்களுக்கான கல்வியை வழங்கிய ஜோதிபாபுலேவனுடைய மனைவியை போல இன்றைக்கு நம்முடைய கல்வித்தாய் அன்னை சரஸ்வதி அம்மையார் அவர்கள் இன்றைக்கு கல்வி கோயிலை அழித்து நம்முடைய சமுதாயத்திற்கு பணிகளை செய்து வருகிறார்கள். அதை போல ராஜராஜ சோழனை
குந்தவை பிராட்டி அவருடைய மகள் குந்தவை பிராட்டி எப்படி கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களோ அதை போல அருமை சகோதரி காந்திமதி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்க்கிறார். இன்றைக்கு குந்தவை பிராட்டியார் வடிவத்திலே காந்தியை அவர்களை நான் இந்த நேரத்தில் பார்க்கிறேன். ஆகவே இன்னும் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் தலைவர்கள் வரலாம் போகலாம், ஆனால் வாழும் பெரியாராக இன்றைக்கு வாழும் அம்பேத்கராக, அதே போல கேரளாவிலே நாராயண குருவை போல அந்த சமுதாயத்திற்காக உழைத்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அதை போல இந்த வன்னியர்களே எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம், ஆனால் ஐயா வந்ததற்கு பின்னாலேதான் நெல்லிக்காய் மூட்டைகளைப் போல சிதறண்டு கிடந்த இந்த மக்களை ஒன்று திரட்டி இன்றைக்கு சமூக நீதியிலே மிகப்பெரிய வெற்றிகளை படைத்த ஒரே தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா ஒருவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையாக சொல்லி, அவர் வழியிலே நடப்பது எங்களுக்கு பெருமை. அவர் காட்டுகின்ற திசையிலே கட்டிவா என்றால் வெட்டிவா என்றால் கட்டு வந்து காலடியிலே சேர்க்கக்கூடிய மாவீரன் குருவனுடைய வழியிலே வந்த மகளிரும் பெண்களும் நீங்கள் ஏராளமாக இருக்கிறீர்கள். ஐயாவுடைய லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அடுத்ததாக திரு கரூர் பாஸ்கர், மேற்கு மற்றும் தெற்கு மண்டல பொறுப்பாளர்.